ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நான் இன்றைக்கி ஹாங்காங்லேருந்து துபாய் போகிறேன். அந்த ஃப்ளைட் வீடியோ தான். ஃப்ளைட் எமிரேட்ஸ் EK381. இப்போது ஹாங்காங் ஏர்போர்ட் ரீச் ஆகிறேன். நம்ம பஸ்ஸில் தான் வந்தேன் ஹாங்காங்க்கு. ஸோ இந்த பஸ் தான் A10 என்னோடய ஹோட்டலில் இருந்து டைரக்ட் பஸ் இது. ஸோ ஹாங்காங் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். நம்ம ஹாங்காங்லேருந்து எப்படி ஹாங்காங் ஏர்போர்ட்டுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி வரலாம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஹாங்காங் வந்து ஒரு சின்ன ஐலேண்ட், அப்புறம் மெயின்லேண்ட் இருக்குது. நீங்கள் எங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு வரணுன்னாலும் வெல் கனெக்டட் வித் ட்ரெயின் அண்டு பஸ்ஸு. ஸோ எங்கே இருந்தாலும் சிட்டியிலேருந்து நீங்கள் வந்து ஹாங்காங் ஏர்போர்ட்டுக்கு பஸ்ஸில் வரலாம். அப்படி இல்லைன்னா மெட்ரோ MTRன்னு சொல்லுவாங்க, அது பிடிச்சிட்டு சென்ட்ரல் வந்து அங்கேருந்து ட்ரெயின் வரலாம். இது பாருங்கள், ஒரு சின்ன மாடல் ஒன்று வச்சுருக்காங்க, பழைய காலத்து அந்த ஃப்ளைட்டு. இந்த ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு பிளேனோட மாடல் ஒன்று அதான் ஹேங் பண்ணியிருக்காங்க. அதான் நம்ம பார்க்குறோம் அந்த வீடியோவில். நிறைய பேர் இதை பார்க்காம போகிறாங்க. ஏன்னா அங்கே ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரக்சர், பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் நிறைய கம்பிங்க இருக்குது. ஸோ அதனால் தெரியாது. இப்போ இது வந்து பாருங்கள், ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த கண்ணாடியில் கூட நம்ம நடக்கலாம், யார் வேணுமோ நடந்து போகலாம் அந்த கண்ணாடியில். நான் ஆல்ரெடி செம்ம டயர்டு இன்றைக்கி, அதனால் நான் கீழே இறங்கி போகல. நான் இப்போ நம்மளோட எந்த கேட்டில் கொடுக்குறாங்கன்ட்டு போர்டிங் பாஸ் பார்த்தோம்னா Gயில் கொடுக்குறாங்க. இப்போ நான் இருக்கிறது A. ஸோ Gயை போயிட்டு வாங்கிட்டேன் போர்டிங் பாஸு. சீட் நம்பர் 83K. இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நான் கேட்டுக்கு போகிறேன். நம்ம கேட்டு வந்து இன்றைக்கி 60வது கேட்டு, 60. இப்போ நம்ம இருக்கிறது 11 கிட்டே இருக்கிறேன். ஸோ 60 கிட்டே லாஞ்சும் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த லாஞ்சுக்கு போயிட்டு ஃபுட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், பாஸ்தா, காலிஃப்ளவர், சிக்கன் கறி, ரைஸு நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ கேட் கிட்டே வந்துட்டேன். போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இப்போது ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எமிரேட்ஸில் வந்து நான் சில்வர் மெம்பராக இருக்கனால நானும் பிஸ்னஸ் கிளாஸ் பேசஞ்சர்ஸோடைய போர்டிங் ஆகிக்கலாம். அதனால் பிரச்சனை கிடையாது. இந்த A380 மேலே அப்பர் டெக்கர் போகிற ஸ்டேர் கேஸு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது, கடல் மாதிரி. நம்ம மோஸ்ட் ஆஃப் இந்தியன் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா 3 சீட்டு லெஃப்ட் சைடு, 3 சீட்டு ரைட் சைடு இருக்கும். இந்த ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா எமிரேட்ஸில் எல்லா ஃப்ளைட்டுமே 3 சீட்டு லெஃப்ட்டு, மிடில் ஒரு 4 சீட்டு, ரைட்டில் ஒரு 3 சீட்டு. ஸோ டோட்டலாக 10 சீட்டு வரும். இது வந்து வாஷ்ரூமு. A380 நிறைய வாஷ்ரூம்ஸ் இருக்குது. இது ஒரு வாஷ்ரூம் பேக்கில். சரி, ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே போய்ட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு வந்தேன். பாருங்கள், வந்து கப்பெல்லாம் வச்சுருப்பாங்க. கப்பு, ஹேண்ட் வாஷு, பாடி லோஷன், டிஷ்யூ, பேப்பர் டவல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க இங்கே. அது மாதிரி ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் கரெக்டான மிக்சிங்கில் வரும். அது மாதிரி உங்களுக்கு தேவையானதை கூட்டிக்கலாம். இப்போ நான் சீட்டுக்கு வந்துட்டேன். சீட்டில் என்னையோட ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன். எமிரேட்ஸ் EK381 ஃப்ளைட் நம்பரு, ஏர்பஸ் A380 டபுள் டெக்கர். இதை வந்து கேமரா வியூ டெயிலில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு கேமரா. அப்புறம் சென்டரில் இருக்கிறது டவுனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு கேமரா. அந்த லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் வியூ கேமரா. ஸோ 3 கேமரா இருக்கும் இந்த A380. மற்றதில் வந்து 2 கேமரா தான் இருக்கும், டெயில் கேமரா இருக்காது. வந்து நம்ம ஃப்ளைட்டோட பார்க்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண முன்னாடி சிமுலேஷன். ஆனால் ஆக்சுவல்ஸ் பார்த்து வந்து வேறு மாதிரி இருக்கும், இதே ஆங்கிளில் போகாது. வரதுக்கு வந்து துபாயிலேருந்து ஹாங்காங் வரதுக்கு வந்து 6 hours 45 minutes. ஆனால் போகிறதுக்கு வந்து ரிட்டர்ன் போகும்போது 8 hours ஆகும். இந்தியா மேலே ஃபுல்லாக, இந்தியாவை அப்படியே வெஸ்ட் பெங்கால் வழியாக ஃபுல்லாக கிராஸ் பண்ணி குஜராத் வழியாக எக்ஸிட் ஆகி ஈரான் மேலே கிராஸ் ஆகிட்டு அடுத்து ஒமான், அடுத்து துபாய், UAEக்குள்ளே போகும். ஸோ புஷ் பேக் பண்ணிட்டாங்க 5 minutes ஏர்லியாகவே.
ஃப்ளைட் வந்து 12:40 டைமிங்கு, ஆனால் இப்போ 12:35 தான் ஆகுது. அதுக்குள்ளே புஷ் பேக் பண்ணியாச்சு. இந்த ஹாங்காங் ஏர்போர்ட்டில் தான் ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ஒரு ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு, துபாயிலேருந்து வந்த கார்கோ ஃப்ளைட்டு. ஆனால் ஒரு ரன்வே பார்த்திங்கன்னா கடல்லையே போட்டிருப்பாங்க, அதாவது அந்த இண்டிகேட்டர் லேம்ப்ஸ் எல்லாம். ஸோ அந்த ரன்வேல தான் கிராஷ் ஆச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்குறோம். எமிரேட்ஸோட ஃபுல் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் இதை வந்து நான் வீடியோவில் எடுத்திருக்கேன், பாருங்கள். Please make sure you have placed all your bags up here in the overhead locker. Or, if you have smaller bags, you can place them here in front. In first class, there are storage areas inside your suite. And if you have a laptop, NDC turns on. Then put it in the overhead locker. Take off, you need to put away your table, TV and footrests. Open your window blinds, and all seats need to be completely upright. Also, we recommend you keep your shoes on for takeoff and landing. Please fasten your seatbelt whenever the sign is on. You can tighten the seatbelt by pulling the strap and lift the top like this to unfasten it. We recommend that you keep your seatbelt fastened whenever you're in your seat. And if you're sleeping with a blanket, fasten the seatbelt over the top so we do not have to disturb you. For departure, please keep your devices on flight mode or switch Thanks, them off Gibson. until we're in the air. Should you drop your device, please do not rush to find it. We will be more than happy to help, and this can avoid moving the seats, which can damage your phone. Everyone knows it's now illegal to smoke on board, but just for clarity, this also includes electronic smoking devices. And in case you didn't know, all the lavatories have smoke detectors. There's a change in cabin pressure. Oxygen masks will appear from above you. Hold the mask towards you like this to start the flow of oxygen. Put the mask over your mouth and nose, adjust the strap, and breathe normally. And always put your own mask on first before you help anyone else. In the unlikely event of an emergency, when cabin crew tell you to brace, lean forward against the seat in front of you, like this. And like this if you're holding an infant. Or lean forward with your arms tucked under your legs, like this. There are life jackets under or to the side of your seat. Remove the life jacket and put it over your head. Bring the tape around your waist, fasten at the front. Pull firmly to make sure it's secure. Only inflate your life jacket at the door when you're leaving the aircraft. To inflate it, pull the 2 red toggles sharply downwards. You can also inflate or top up the life jacket by blowing into the mouthpiece. There's a light and whistle on your life jacket to attract attention. Cabin crew will give out life jackets or life cots, for instance. Take a moment to find the emergency exit nearest to your seat. Look back, as it may be behind you. There are 16 emergency exits on this Airbus A380. 10 on the main deck and 6 on the upper deck. If we need to evacuate, leave all your bags behind and follow the lights on the floor to the nearest exit. Take off high-heeled shoes before you use the safety signs. Thank you for your attention. And if you need a reminder of any of the safety steps, you can check the safety card in your seat pocket or ask us at any time. We're now going to make the final preparations for departure. So sit back, relax, and enjoy your Emirates flight. Our colleagues will be with you once we are airborne to ensure you receive our Fly Better experience. Thank you for flying Emirates. ஸோ ஃபுல் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருப்பீங்க. எமிரேட்ஸில் எல்லா ஃப்ளைட்லேயும் அந்த சேம் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் தான். அதனால் பார்க்காதவங்களுக்கு அது ஒரு இதாக இருக்கும். அது மாதிரி இன்ஃப்ளைட் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டமும் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐசிஇ, ஐனா இன்ஃபர்மேஷன், சீனா கம்யூனிகேஷன், ஈனா என்டர்டெயின்மெண்ட், அதுதான் சேம். இப்போ நம்ம டெயில் வியூ கேமரா ஆங்கிள் தான் பார்த்துட்ருக்கோம். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ளைட்டு. இது ரொம்ப அழகான வியூ. இது ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. ரன்வேக்கு ரொம்ப தூரத்தில் இருக்கும் ரன்வே. இது வந்து ஃப்ரண்ட் வியூ கேமரா இப்போ நீங்கள் பார்த்தது. ரொம்ப
பிரைட்டாக இருந்துச்சு. இங்கே ஒரு போயிங் 747 இருக்குது. போயிங் 747னா குயின் ஆஃப் த ஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த ஃப்ளைட்டு. பக்கத்துலேயே ஒரு குட்டி பிஸ்னஸ் ஜெட்டும் இருக்குது பாருங்கள். ஆல்மோஸ்ட் ரன்வே கிட்ட வந்துட்டோம் நம்ம. இப்போ ஒரு டர்ன் பண்ணாங்கன்னா ரன்வே தான். Cabin crew, prepare for departure. இது அகைன் டெயில் வியூ, இது ஃப்ரண்ட் வியூ. இந்த உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லைட்டு தெரியுது பாருங்கள், அதெல்லாம் வந்து பீச் அந்த சைடு. இதுதான் ரன்வே தெரியுது பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ கேமரா. இது டெயில் வியூ கேமரா. ரன்வேல பொசிஷன் பண்ணிட்டாங்க. இப்போ டேக் ஆஃப் ஆகுது. வந்து பாருங்கள், பில்டிங்ஸ் எல்லாம் ஃபுல்லாக லைட்டாக இருக்குது. ஹாங்காங்கில் வந்து இதுதான் ஒரு எனக்கு பிடிச்ச விஷயம். எல்லாம் ரொம்ப ஹைட்டான பில்டிங்ஸ், எல்லாருமே ஃபுல் லைட்ஸாக தெரியும். 10 மணிக்கெல்லாம் முன்னாடியெல்லாம் போனீங்கன்னா ஃபுல் லைட்ஸாக இருக்கும். அது மாதிரி ஏகப்பட்ட பிரிட்ஜஸ் இருக்கும் ஹாங்காங்கில். ஏன்னா அது நிறைய ஐலாண்ட்ஸை கனெக்ட் பண்ணுறதுனால ஃபுல்லாக பிரிட்ஜஸாக இருக்கும். ஸோ கேன்டிலிவர் டைப்பில் அந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்பில் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எல்லாம் ஃபுல் லைட்ஸ் போட்டு ஜெகஜோதியாக இருக்கும். 10 மணிக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லகான வியூஸ் எல்லாம் பார்க்கலாம். குறிப்பாக விக்டோரியா ஹார்பர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போனீங்கனாலும் சரியான லைட் வியூஸ் எல்லாம் பார்க்கலாம் நீங்கள். இப்போ நமக்கு தெரிகிறது எவ்வளோ பிரிட்ஜ் இருக்கு பாருங்கள். எல்லாமே ஃபுல் லைட்டில் போட்டிருக்காங்க. இது மெனு கார்டு. ஸோ ஸ்நாக்ஸ் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ ஏன்னா ஃப்ளைட் ஆல்ரெடி 1 o'clock மேலே ஆகிடுச்சு. அதனால் வந்து டின்னர் கிடையாது. இல்லை லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸ்நாக்ஸில் வந்து சாண்ட்விச் போட்டிருக்காங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ஸ்பானிஷ் ரோல் ஏதோ போட்டிருக்காங்க. இங்கிலீஷு, சைனீஸ், அப்புறம் அரபிக் 3 லாங்குவேஜில் இருக்குது. எமிரேட்ஸில் எல்லா மெனு கார்டும் இங்கிலீஷ் அண்ட் அரபிக் டிஃபால்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு லோக்கல் லாங்குவேஜ், அந்த ஃப்ளைட் எங்கே போகுது, இல்லை எந்த டெஸ்டினேஷன், அப்படி இல்லைன்னா எங்கே ஆர்ஜின், அவங்க லோக்கல் லாங்குவேஜ். இப்போ வந்து நமக்கு சிக்கன் சாண்ட்விச் வாங்கிட்டேன், ஒரு குக்கீஸ், பின்ன அது கூட ஒரு மேங்கோ ஜூஸ். ஸோ இது 3 கொடுத்துருக்காங்க. ஃப்ளைட்டில் ஹேண்ட்செட்டு ஒரு டிவி இருக்கும். ஹேண்ட்செட்டில் நீங்கள் ஃப்ளைட்டோட பார்த்துக்கிட்டு மூவிஸ் பார்க்குறதுனால பார்க்கலாம். இல்லை டிவிலேயே கூட நீங்கள் ஃப்ளைட்டோட பார்க்குறதுனாலும் பார்க்கலாம். கேமரா பார்க்குறதுனா பார்க்கலாம். எல்லாமே தெரியும் உங்களுக்கு. சரியான டயர்ட்னால நல்லா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூங்கினேன். ஏன்னா ஃபுல் ஃப்ளைட்டு. இப்போ வந்துட்டு லைட் போட்டனால எழும்பிட்டோம். அநேகமாக பிரேக்ஃபாஸ்ட் சர்வ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் லேண்ட் ஆகிறதுக்கு. இது கம்யூனிகேஷனில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் ஒரு சீட்லேருந்து இன்னொரு சீட்டுக்கு நீங்கள் பேசிக்கலாம். அது மாதிரி உங்கள் ஃபோனும் கனெக்டடாக இருக்கும். இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மல் கால் கூட பண்ணிக்கலாம் எமிரேட்ஸில். இது வந்து ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம். ஸோ பாருங்கள்,
நான் எப்படி சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக காட்டியிருந்தேன்னா அதில் ஃபுல்லாக ஐஸோட என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம். இதில் வந்து மூவிஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது, லைவ் டிவி இருக்குது. ஸோ மூவிஸில் போனீங்கன்னா நிறைய கண்ட்ரிஸோட மூவிஸ் இருக்கும். அது மாதிரி இந்தியாவோட மூவிஸு தனியாக போட்டிருப்பாங்க, அப்புறம் பாலிவுட் அது தனியாக போட்டிருப்பாங்க. இந்தியாவுக்குள்ளே போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் அதோட மூவிஸ் எல்லாம் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், மற்ற கண்ட்ரிஸோட மூவிஸ் எல்லாம் இருக்குது, ஃபோல்டர்ஸு. அதில் நம்ம இந்தியாவோட ஃபோல்டரை தேடிட்டு போவோம். இந்தியா ஃபோல்டர் பார்க்கணும். இந்தியா ரீஜனல்னு இருக்கும். அது ஸ்டார்டிங்லேயே போயிடும். ஆனால் நான் சரி உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லாக காட்டலான்ட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்தேன். பாருங்கள், இந்தியன் ரீஜனல் அங்கே இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா என்னென்ன இருக்குமோ எல்லாம் இருக்கும். இது வந்து தமிழ் மூவிஸ் பார்க்குறீங்க நீங்கள். தெலுங்கு, அதுக்கப்புறம் தெலுங்கு நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் மராத்தி, கன்னடா, குஜராத்தி எல்லா லாங்குவேஜும் இருக்கும் ஆல்மோஸ்ட். இப்போ பேக்கில் வந்துட்டோம். நம்ம மியூசிக்குள்ளே போனாலும் அதே மாதிரி நிறைய மியூசிக் ஆல்பம்ஸ் வச்சுருப்பாங்க. அது மாதிரி அதில் வந்து இந்தியாவுக்குள்ளே போனோன்னா ஏஆர் ரஹ்மான் செப்பரேட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் அனிருத் செப்பரேட்டாக இருக்கும். ஏஆர் ரஹ்மான்லேயே டிஃப்ரெண்ட்டாக கூட வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து தமிழில் போனோன்னா தமிழ் ஒரு 12 பாட்டுங்க தான் இருக்கும். இது இப்போ நம்ம இந்தியா ஃபோல்டருக்குள்ளே இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சிங்கர்ஸோட ஹிந்தி எல்லா லாங்குவேஜும் தான் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டை சர்வ் பண்ணிட்டாங்க. இப்போது இது ஸ்பானிஷ் சிக்கன் வாங்கியிருக்கேன். அது கூட ஒரு பார் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பட்டர் ஜாம், ஸ்ட்ராபெர்ரி ஜாம் இது. அதுக்கப்புறம் ஃப்ரூட் சலாடு, யோகட் வித் ஸ்ட்ராபெர்ரி. அதுக்கப்புறம் ஒரு பன்னு பாருங்கள், எக்கு, அப்புறம் ஒரு சாசேஜ், மஷ்ரூமு, ஸ்பினச். லேண்ட் ஆகிற மாதிரி தெரியுது. யுஏஇக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் நம்ம. அநேகமாக ஃப்யூச்சராக எல்லாம் கோர்ஃபக்கானா இருக்கும். ஷார்ஜா ஏர்போர்ட் தெரியுது பாருங்கள். ரன்வே ரைட் சைடில் லைட்டு பிளிங்க் ஆகுது. ஷார்ஜா ஏர்போர்ட்டோட ரன்வே அது. இங்கே ஒரு ரவுண்ட் அடிக்குது. டிராஃபிக்கான்னு தெரியல. லேண்டிங் ஆகுறாங்க. நல்லா கீழே போயிட்டுருக்குது. ஃப்ரண்ட் வியூ கேமரா நம்ம பார்ப்போம். இது ஃப்ரண்ட் வியூ கேமரா. ரன்வே தெரியுது பாருங்கள் ஃப்ரண்ட்டில். ரொம்ப தூரத்தில் தான் இருக்குது, ஆனால் கேமராவில் நமக்கு கிட்ட தெரியுது. பெரிய ஃப்ளைட்டு வந்து போகிறப்போ அப்படியே செம்ம ஸ்லோவாக தெரியுது. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்க மாதிரி தெரியுது நமக்கு. ரன்வே தெரியுது பாருங்கள்.
சைடில் ஸ்ட்ரைட்டாக லைட்டு உங்களுக்கு தெரியுதுல, அதுதான் ரன்வே. அநேகமாக இன்டர்நேஷ்னல் சிட்டின்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே பறக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம், இன்டர்நேஷ்னல் சிட்டி தான் இது. ஓகே, கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம. முஷ்ரீஃப் பார்க்கெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சு. இப்போ E311 ரோடு தெரியுது. நம்ம E311 அது வெல்கம் டு துபாய்னு இங்கிலீஷ் அண்ட் அரபிக்கில் எழுதியிருக்காங்க. இதை தாண்டினோடனே அப்படியே ஏர்போர்ட்டுக்கு அப்போன்ட்டு தான். ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் நம்ம. செம்ம ஸ்லோவாக போகுது. என்ன இன்னும் டச் ஆகலை, ஆனால் லைனை தாண்டிடுச்சு ஃப்ளைட்டு. ஸோ அவங்க லேண்ட் பண்ணல, அப்படியே டேக் ஆஃப் பண்ணுறாங்க. திருப்பி ரன்வே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திருப்பி டேக் ஆஃப் ஆகிடுச்சு. எத்தனையோ டைம் ஃப்ளைட்டில் போயிருக்கேன், ஒரு 150 160 டைம் போயிருக்கேன். ஆனால் இது வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 5:40க்கு வர வேண்டிய ஃப்ளைட்டு 5:10 ஆகுது இப்போது. சரி, நான் ஒரு 30 மினிட்ஸ் ஏர்லியாக வந்துட்டோன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பார்த்தா லேண்ட் ஆகாமல் திருப்பி டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இனி எவ்வளோ டைம் ஆகும் தெரியல. கரெக்டாக தான் வந்தாங்க, லேண்டிங் எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. ஆனால் எதுனாலும் தெரியல, ரொம்ப ஹைட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லைனை கிராஸ் பண்ணி கூட இவங்க வந்து டச் பண்ணலை ரன்வேல. ஸோ அதனால தான் டேக் ஆஃப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் திருப்பி. ஸோ பைலட் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி முன்னாடி போன ஃப்ளைட்டோட டர்புலன்ஸ்னால நமக்கு வந்து கரெக்டான லேண்டிங் அப்ரோச் பண்ண முடியல. அதனால் அதை நம்ம குவிட் பண்ணிவிட்டு நம்ம டேக் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏதோ திருப்பி அடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி லேண்ட் பண்ணுவாங்க. ரைட்டில் தெரிகிறது வந்து பாம் ஜுமேரா. எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். நான் கிட்ட போகல, அதனால் நமக்கு அவ்வளோ கிளியராக கேப்சர் பண்ண முடியல. திருப்பி ரவுண்ட் அடிச்சுட்டு துபாய்க்குள்ளே போகுது. அடுத்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இறக்குவாங்க. அடுத்த லேண்டிங் அது கரெக்டாக இறங்குதான்னு பார்க்கலாம்.
வந்துட்டோம் ரன்வே கிட்ட. நமக்கு தெரியுது ஃப்ரண்ட் வியூ கேமராவில் ரன்வே தெரியுது, கிளியராக தெரிஞ்சிட்ருக்கு. இதுதான் ரன்வே. மறுபடியும் அதே இன்டர்நேஷ்னல் சிட்டியை நம்ம கிராஸ் பண்ணுறோம். இன்டர்நேஷ்னல் சிட்டி இதை தாண்டினோன்னு முஷ்ரிஃப் பார்க் வரும். அதுக்கப்புறமா வந்து டைரெக்டாக நம்ம ஏர்போர்ட் தான். ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோம். 311 தெரியுது. அதுவே வெல்கம் டு துபாய் போர்டு இங்கிலீஷ் அண்ட் அரபிக்கில். இப்போது அது கரெக்டாக லேண்ட் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். இப்போ பண்ணிட்டு வாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா கீழே வருது, நல்லா ஸ்லோவாக. லாஸ்ட் டைமை விட கொஞ்சம் ஸ்பீடு இருக்குது. ஆனால் செம்ம ஸ்பீடில் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. டச் பண்ணிட்டாங்க. ஆமாம், ஆனால் செம்ம ஸ்பீடு இது லாஸ்ட் டைமை விட. பயங்கரமாக பிரேக் அடிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. எவ்வளோ தூரம் போய் இன்னும் ஸ்பீடு குறையல பாருங்கள். இப்போ தான் ஓரளவு குறையுது ஸ்பீடு. ஃபுல் பிரேக்கு கொடுக்குறாரு ஒரு 2 பைலட்டு. குறைஞ்சிடுச்சு இப்போ ஸ்பீடு கரெக்டாக. ஒருவேளை செகண்ட் அட்டம்ப்டில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிட்டோம். இது ஆல்மோஸ்ட் 160 ஃப்ளைட்ஸுக்கு மேலே நான் பறந்துருக்கேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஆனால் நான் இருந்த ஃப்ளைட்லேயே இது மாதிரி ஆனது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. ஓகே, இப்போ வந்து லேண்ட் ஆகிடுச்சு. சைடு ரோடு எடுத்தாச்சு. பார்க்கிங் எங்கே பண்ணுவாங்கன்னு தெரியல. லாஸ்ட் டைம் போன வாரம் நான் சைனா லேண்ட் வந்தப்போ A380 சேம் ஃப்ளைட் கன்கோர்சியில் பார்க் பண்ணாங்க. இப்போ வந்து அதே மாதிரி தான் ஏக்கும் பிக்கும் சென்டரில் தான் போகிறாங்க. அப்போ அநேகமாக இந்த டைம் ஏல தான் பார்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். قبل المغادرة من أجل سلامتكم الرجاء توخي الحذر عند فتح خزائن الأمتعة العلوية والتأكد من أخذ جميع متعلقاتكم الشخصية من مقاعدكم. سنصل إلى مبنى الكونكورس A إذا كنتم مستعدين على رحلة خاصة بالوصول. شكرا لاختياركم السفر مع طيران الإمارات ونأمل أن تكونوا قد استمتعتم برحلتكم ونتطلع إلى الترحيب بكم. Electronic devices turn off when the flight mode until the saber sign has been switched off. Before leaving us today, for your safety, please be cautious. ஆமாம், ஏல தான் பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்டில் திரும்பினா வந்துடும் எமிரேட்ஸோட ஹெட் ஆஃபீஸ் பாருங்கள். இந்த டெயில் வியூ கேமரா பார்க்கிங் பண்ணுறாங்க. இந்த இது அநேகமாக ஏ டெர்மினல் ஏ கான்கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே A380 தான் நிற்கும். நிறைய A380 இருக்கும். நீங்கள் ரோட்டில் போகும்போதும் பார்க்கலாம். அது பாருங்கள், லைனு ஸ்டாப் லைனு நமக்கு A380க்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும். கரெக்டாக அதில் பார்க் பண்ணிடுவாங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டில் இருக்கிறது A350 அப்புறம் A380 எல்லாத்துக்குமே இது வந்து பார்க் பண்ணி வச்சுப்போம். இதுதான் நம்ம வந்த ரூட்டு, ஆக்சுவல் ரூட்டு. ஸோ இதுக்கும் நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டியிருந்தேன் சிமுலேட்டர் ரூட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஆக்சுவலாக வந்த ரூட் இது. பாருங்கள், ஒரு எண்டுலேருந்து அடுத்த எண்டுக்கு வந்துருக்கு அப்படி. ஸோ இப்போ இறங்குறோம் நம்ம ஃப்ளைட்லேருந்து.
தேங்க்யூ, பை பாய். இது வந்து ப்ரீமியம் எக்கனாமியோட இது. நம்ம லிஃப்ட்டில் இறங்கி அதுக்கப்புறம் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணணும். அதுக்கு இமிக்ரேஷன் போகிறதுக்கு ட்ரெயின் எடுக்கணும். உள்ளே ஆள் இல்லாத ஒரு ட்ரெயின். ஸோ அந்த ட்ரெயின் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் நான் இமிக்ரேஷனுக்கு. இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு பேக்கிங்க்கு வெயிட் பண்ணிருக்கேன். என் பேக்கும் வருது. இதான் என் பேக்கு எடுத்துகிட்டு போயாச்சு. தேங்க்யூ.